காய்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொரக்காய் கூட்டு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பருப்பு, தக்காளி, அப்புறம் வந்து லைட்டாக கல் உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள், எண்ணெய் போட்டு தனியாக வேக வச்சுருக்கேன். அதுதான் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பருப்பு நான் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா காய பொரித்து கூட்டு மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுதான் பாருங்கள், பருப்பு, தக்காளி, லைட்டாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய், அப்புறம் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வேக வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வேக வச்செல்லாம் தனியாக வெந்துடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பக்கத்துலேயே ஒரு கடாய் வச்சு கூட்டுக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அந்த கூட்டுக்கான காயும் புளிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெய் விட போகிறேன். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ வதக்கிட்ட பிறகு அதுக்கப்புறமேட்டு அந்த காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த காய் கொஞ்சம் போட்டு லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மஞ்சத்தூளும் இந்த காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் பாருங்கள். ஸோ மஞ்சத்தூளும் அந்த காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மஞ்சத்தூள் வந்து அதில் இறங்கணும். ஸோ இதில் மஞ்சத்தூள் தவிர நீங்கள் வேறு எதுவும் போட தேவையில்லை. ஏன்னா இது நம்ம கூட்டு மாதிரி பண்ணுறதுனால இது வித்தவுட் சில்லி பவுடர் நம்ம மேக் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்ச அந்த பருப்பும் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், காயை நல்லா வதக்கிட்டேன். ஸோ இந்த பருப்பை நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ சால்ட்டை வேணும்னா கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், அதை நல்லா கிளறி விட்டு ஒரு 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு கூட்டு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இந்த ரெடியான கூட்டு வந்து நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணுறதுனால சர்வ் பண்ணலாம். இல்லை கூட்டு அப்படின்னு சொன்னாலே லைக் ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் தண்ணியாக அப்படி இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் இப்போ நான் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அது வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ வாட்டர் ஃப்ளவ்ஸோட இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டேரெக்டாக அதை ஸ்மாஷ் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.